கள்ளச்சாராயம் அருந்தி அநேகர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்த் இணைப்பில் இருக்கிறார். அரவிந்த், வணக்கம். தற்பொழுது கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றனர், எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர், அது தொடர்பான நிலவரம் என்ன, முழு விவரங்களை சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குறித்து கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த 5 பேரில் ஒருவர் தனக்குடி, வயது 60, மூதாட்டி. அவரது உடல் வீட்டிலே உள்ளது. அந்த உடல் ஆம்புலன்ஸில் ஏற்றி வரும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி, சேலம், முண்டியம்பாக்கம், பாண்டிச்சேரி என 55 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுல 10க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பில் அவர்கள் கள்ளச்சாராயம் கொடுத்ததாக இன்னொரு விளக்கம் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் 2-3 நபர்களை சாராய விபரங்களுக்கு போலீசார் கைது செய்ய ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது இங்க ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை இருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். மருத்துவக் கல்லூரியில் பிரைவேட் ஆம்புலன்ஸ் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அழைத்து வரும் காட்சிகளையும் நாம் பார்ப்போம். தற்போது நாம் பார்த்து வரும் காட்சியானது என்னவென்றால், 60 மூதாட்டின தனக்கோடி இருந்த அவர் வீட்டில் இருந்த உடல்களை எடுத்துச் செல்வதற்கு 1 மணி நேரமாக ஆம்புலன்ஸ் இல்லாதனால் தற்போது பேசி வேறு மாவட்டத்திலிருந்து வர வைத்து தற்போது ஏற்று வரும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அரவிந்தன், தொடர்ந்து கள்ளச்சாராயம் அருந்தி அநேகர் அனுமதிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கள்ளச்சாராயம் விற்றவர்கள் தொடர்பாக தகவல் ஏதும் கிடைத்ததா? இது யார் மூலமாக மக்களுக்கு கிடைக்கப்பெற்றது? அது தொடர்பாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்? கண்டிப்பா. இதே பகுதியில இறந்த பகுதியில கண்ணுக்குட்டி என்கிற ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் போலீசார் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடவில்லை. இருப்பினும் பொதுமக்கள் அளித்ததாலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திலே தற்போது பேசும் பொருளாக மாறியும் உள்ளது கள்ளச்சாராய உயிரிழப்பானது. அதனால் கண்ணுக்குட்டி நபர் கைது செய்துள்ளனர். மேலும் தொடர்புள்ள பல நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். எஸ்பி ஏடிஎஸ்பி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து சாராயம் விற்பனை செய்த நபர்கள் குறித்து தீவிரமாக ரகசியமாக விசாரணை நடத்தி வருகின்ற ஒரு தகவலும் கசிந்துள். தொடர்ந்து செய்தியாளர் அரவிந்தன் கூடுதல் தகவலோடு இணைகிறார். அரவிந்தன், இதுவரை 55 பேர் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வர்றாங்க, சேலத்துக்கு கூட அனுப்பப்பட்டு வர்றாங்க. இந்த முதல்கட்ட ஆய்வு அப்படின்றது எதனால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? ஏன்னா உயிரிழந்தவங்களுடைய உடல் பிரேத பரிசோதனை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? உயிரிழப்புக்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இங்க அனுமதிக்கப்படுற அனைவருமே பார்த்தோம் என்றால் தலைவலி, வயிற்று வலி, காது கேட்கவில்லை, கண் மங்களாக தெரிகிறது என்று அனுமதிக்கப்படுகிறார்கள். சிலர் உடல் அசைவில்லாமலே வரும் காட்சிகளையே நாம் பார்த்து இருப்போம். இவர்கள் அனுமதிக்கப்பட்டு இங்க சிகிச்சை பெற்ற நிலையில சிறிது நேரத்திலே தனியார் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் மருத்துவக் கல்லூரி, விழுப்புரம் முண்டியம்பாக்கம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கும் காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். இவர்கள் சிகிச்சை பெற்றாலும் இவர்கள் எதனால் இந்த இது ஏற்பட்டது என்று இதுவரை மருத்துவமனை நிர்வாக தரப்பிலோ இல்ல அரசு மாவட்ட நிர்வாக தரப்பிலோ தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அவர்கள் உறவினர்கள், அவரை சார்ந்தவர்கள் அனைவரும் கள்ளச்சாராயம் அருந்தியதாலே இவர்கள் உயிரிழந்தார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதனாலேயே இங்க மருத்துவமனையில் நாங்கள் சேர்ந்துள்ளோம் என்று அவர்கள் உறவினரும் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.